HNB புதிய உலகிற்கு வரவேற்கின்றோம். தற்போது உங்கள் வசதிகள் கருதி அனைத்து ஸ்மார்ட் சாதனங்களிலும் அதிநவீன தொழில்நுட்பம். HNB உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிஸ்ரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி பதவிக்காலத்தை 5 வருடங்களாக குறைக்கும் ஆயத்தம். 6ක් බලයෙන් නොසිට 5න් ගෙදර යන්න. 5000 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கம் கொள்ளையிடப்பட்டுள்ள சம்பவம் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு. தம்புத்திகம பகுதியில் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல். போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கி காணாமல் போயுள்ளதாக தகவல். பிரபல பாடசாலைகளுக்கு அரசியல் ரீதியில் மாணவர்களின் பட்டியலை வழங்க தடை. முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேக்கு நாட்டிலிருந்து வெளியேற தடை. சக்தி FM அலைவரிசை பிரதானி பாலேந்திரன் காண்டிபனுக்கு ஆஸ்திரேலிய வர்த்தக சங்கத்தின் கௌரவிப்பு. 66வது இந்திய குடியரசு தின நிகழ்வு வெகு விமர்சையாக புதுடெல்லியில் நடைபெற்றது. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்தனவின் மனைவி இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். திரைசேரி வசமிருந்து 5000 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கத்தை சட்டவிரோதமாக பெற்றுக்கொள்ள முயற்சித்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டன. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்தனின் மனைவியினால் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. சட்டவிரோத கொடுக்கல் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதனை ஊடகங்கள் வெளியிட்டு மக்கள் அறிந்து கொண்டதன் பின்னர் அதனை நிறுத்துமாறு சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அனுர சேனாநாயக்க எனது கணவரை அச்சுறுத்தினார். இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு எனது கணவரிடம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை சேர்ந்த ஹட்சன் சமரசிங்க கேட்டுக்கொண்டார். தொடர்பு இல்லை என கூறினார். அதன் பின்னர் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எனது கணவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் இருக்கின்றார். இது பழிவாங்கும் செயற்பாடாகும். எனது கணவர் மீது தொடர்ச்சியாக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. கடந்த அரசாங்கம் மாற்றமடைந்ததன் பின்னர் நியாயமான அரசாங்கம் ஒன்று ஆட்சி அமைத்துள்ளது. குற்றச்சாட்டுகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அதனை முன்வைக்குமாறு இந்த அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்யுமாறு எனது கணவர் எனக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதேவேளை இன்று பிற்பகல் நியூஸ் போஸ்டுடன் தொடர்பு கொண்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனாநாயக்க இந்த முறைப்பாடு தொடர்பாக கருத்து தெரிவிக்க வேண்டும் என கூறி அது குறித்து தெளிவுபடுத்தினார். இது ஒரு பாரிய பொய்யாகும். கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த விசாரணைகள் 2013ஆம் ஆண்டு மே மாதம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த குற்றச்செயல் தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 11 சந்தேக நபர்கள் கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த சந்தேக நபர்களோடு ஓய்வு பெற்ற போலீஸ் அத்தியட்சர் ஒருவரும் இருந்தார். இந்த குழுவை விளக்கமறியலில் வைத்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் பிணை வழங்கப்பட்டது. இந்த சந்தேக நபர்கள் அனைவரும் தங்கம் 1 கிலோகிராம் வழங்குவதாக கூறி 1 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளமை தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் D742 கீழ் 13 படி விளக்கமறியல் வைக்கப்பட்ட பின்னர் இந்த நிதி மோசடி தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு இலக்கம் 91/505 கீழ் வழக்கு தாக்கல் செய்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்த பிரதி போலீஸ் மா அதிபரை நான் அச்சுறுத்தவில்லை. அவ்வாறான ஒரு தேவை எனக்கு இல்லை. அச்சுறுத்தியதாக அனைவராலும் கூற முடியும். ஆனால் அதனை நிரூபிக்க வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணி இன்று பாதுகாப்பு செயலாளரிடம் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்தது. பிரித்தானியாவிற்கு புலமை பரிசில் வழங்கப்பட்ட விதம் மற்றும் விசேட சலுகைகளை வழங்கி அரசியல் நடவடிக்கைகளிலும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளிலும் ஈடுபடுத்திக் கொண்டமை தொடர்பில் ஆராய்ந்து பார்க்குமாறு மக்கள் விடுதலை முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. சாதாரணமாக கடற்படை தளபதியை நிறைவேற்று கிளை தெரிவு செய்யும். குறிப்பாக அவர் விஞ்ஞான பிரிவில் உயர்தரம் கற்றிருக்க வேண்டும். எனினும் இதுபோன்ற அனைத்து விதிமுறைகளையும் மீறியே கடற்படைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். அத்துடன் கடற்படையில் வழங்கப்படும் 1 வருட பயிற்சியின் போது மிகவும் திறமையான கேடட் அதிகாரிக்கு இங்கிலாந்தின் டார்ட்மத் ராயல் கடற்படை பயிற்சி நிலையத்திற்கு புலமை பரிசில் வழங்கப்படும். ஆயினும் கடற்படையில் இணைந்து 3 மாதங்களில் නාවික හමුදාවට ඇතුළත මාස 3කට පස්සේ ශිෂ්‍යත්වයක් මගින් அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அத்துடன் அந்த பயிற்சி நிலையத்தில் சில பாடங்களில் சித்தியடையவில்லை. அதனால் அவர் 2.5 வருடங்களை இங்கிலாந்தில் கழித்துவிட்டு இலங்கை வந்துள்ளார். அது மட்டுமன்றி
தமது அதிகாரத்தை பயன்படுத்தி கடற்படைக்குள்ளும் வெளியேயும் அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் அரசு அதிகாரி ஒருவருக்கு ஒருபோதும் பொருந்தாத வகையில் சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றை நடத்தி சென்று அதன் பணிப்பாளர் சபையிலும் செயற்பட்டுள்ளார். ஜனவரி 9ஆம் தேதிக்கு பின்னர் அவர் தொடர்ச்சியாக சேவைக்கு சமூகமளிக்காவிடின் சேவையை புறக்கணித்த ஒருவருக்கு எதிராக எடுக்கும் ராணுவ ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுக்குமாறும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை இந்த விடயங்கள் தொடர்பில் அறிக்கைகளை பெற்று தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக பாதுகாப்பு செயலாளர் முறைப்பாட்டாளர்களிடம் கூறியுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் திருப்தியடைய முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரசார செயலாளர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட மேலும் 12 பேருக்கு எதிராக கடந்த 13ஆம் தேதி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் இன்று சென்றிருந்த போதே அவர் இதனை தெரிவித்தார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் எமக்கு பிரச்சினை உள்ளது. நாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர்களின் விசாரணைகளின் முடிவுகளை எமக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொண்டிருந்தோம். அது குறித்து எமக்கு திருப்தி அடைய முடியவில்லை. ஆகவே குறித்த 12 பேர் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளை முன்னெடுத்து நம்பகத்தன்மையை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டோம். இதன் பின்னரே எம்மிடமுள்ள ஏனைய முழு விவரங்களையும் வழங்க முடியும் என கூறினோம். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு எம்மிடம் தகவல்களை பெற்றுக்கொண்டு அவற்றை மறைமுகமாக பிரதிவாதிகளுக்கு வழங்கி அவர்களை பாதுகாக்க செயற்படுவார்களா என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபர்களை பலவந்தமாக அழைத்துச் சென்றமை தொடர்பிலான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பத்திகம பிரதான நீதவான் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கு தொடர்பில் முன்னாள் பிரதி அமைச்சர் உட்பட 4 சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். செய்யாத குற்றம் ஒன்றிற்காக செய்யப்பட்ட முறைப்பாட்டின் காரணமாக இந்த நீதிமன்றம் வந்தேன். கடந்த தவணையில் பிணை பெற்றுக் கொண்டேன். நாங்கள் நீதிமன்றை மதிக்கின்றோம், சட்டத்தை மதிக்கின்றோம். ஆனால் நாங்கள் இன்னும் 3.5 மாதம் தான் இவ்வாறு இருப்போம். அனைத்து விடயங்களையும் பொறுமையுடன் அனுபவிப்போம். ஆனால் இன்னும் 3 மாதத்தில் மஹிந்த ராஜபக்சவின் யுகம் ஒன்று மீண்டும் நாட்டில் உருவாகும் என்பதை நம்பிக்கையோடு கூறுகின்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் சந்தர்ப்பத்தில் பிரதம நீதியரசர் அலரி மாளிகையில் இருந்தமை தொடர்பில் வியப்படைவதாக நீதிமன்ற சேவைகள் சங்கம் தெரிவிக்கின்றது. மிக முக்கியமாக பிரச்சினையின் போது நீதிமன்றம் கட்டாயமாக பக்கசார்பின்றி செயற்பட்டிருக்க வேண்டும் என நீதிமன்ற சேவைகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்காலத்தில் பிரதம நீதியரசர் நீதிமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் செயற்படுவார் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. அலரி மாளிகையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சதித்திட்ட முயற்சி தொடர்பான விசாரணைகள் குறித்து நீதிமன்ற சேவைகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு விரிவாக கலந்துரையாடியுள்ளதுடன் அதன் பின்னர் அந்த சங்கம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சிறுநீரக நோய்க்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு மாதாந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கும் திட்டம் ஒன்று இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் சிறுநீரக நோயாளர்களுக்காக மாதாந்தம் 3000 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட உள்ளது. புலனறுவையில் நடைபெற்ற இந்த ஆரம்ப நிகழ்வில் புலனறுவை மாவட்டத்தில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட 1011 பேருக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இந்த நோயை தடுக்கும் வகையிலான செயற்பாட்டையே நாம் முதலில் செய்ய வேண்டியுள்ளது. அதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போதைய முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தின் போது இதற்கான தீர்மானத்தை எடுக்க நான் எதிர்பார்த்துள்ளேன். எந்தவொரு சர்வதேச நிறுவனத்திற்கும் வர்த்தக நிறுவனத்துக்கும் அரசாங்கம் என்ற ரீதியில் தலை தூக்க இடமளிக்கப் போவதில்லை. மக்களுக்காக அரசாங்கம் என்ற விதத்தில் செயற்படுவோம். அதனை மிக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புலனறுவையில் பிரதேச செயலாளர்கள் சிலரை இன்று சந்தித்தார். විදායක ජනාධිපතිවරයෙකුට දෙවන අසීමිත බලතල நிறைவேற்று ஜனாதிபதி பதவியில் உள்ள தேவையற்ற அதிகாரங்களை இல்லாது செய்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனக்கு 6 வருடங்கள் பதவியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்ற போதிலும் அதனை 4 வருடங்களாக குறைப்போம் என நான் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டத்தில் கூறினேன்.
எனினும் அதற்கு விருப்பமில்லை என அரசியலமைப்பு நிபுணர் குழு மற்றும் எமது அரசியல் தலைவர்கள் குழு கூறியது. 4 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் ஒன்றை நடத்துவது நாட்டிற்கு சிறந்தது அல்ல என கூறப்பட்டது. எனது வேண்டுகோளுக்கு அமைய 6 வருடங்களை 5 வருடங்களாக குறைப்பதற்கு இணக்கம் எட்டப்பட்டது. 6 வருடங்கள் அதிகாரத்தில் இருக்காது, 5 வருடங்களில் வீட்டிற்கு செல்ல முடியும். அதுவே எனது கொள்கையாகும். ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்களுக்கு பொறுப்பான போக்குவரத்து பணிப்பாளருக்கு நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 2 வாகனங்கள் நாவலையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான கார் ஒன்றும் கேப் வாகனமுமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மிரிகான போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் பல காணாமற் போயுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த சில தினங்களாக அந்த வாகனங்களுக்கு பொறுப்பாக இருந்த போக்குவரத்து பணிப்பாளரிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது. எஞ்சியுள்ள வாகனங்கள் தொடர்பிலும் விசாரணை இடம்பெறுவதனால் போக்குவரத்து பணிப்பாளர் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதுடன் இதுகுறித்து குடிவரவு குடியகல்வு ஆணையாளருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தம்புத்திகம பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது போத்தலில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். குறித்த பகுதியில் நேற்றிரவு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பேக்கரி ஒன்றிலிருந்து சிலரிடம் விசாரணை நடாத்திய சந்தர்ப்பத்தில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது ஒருவர் போலீஸ் அதிகாரிக்கு போத்தலினால் தாக்குதல் நடாத்தியுள்ள அதேவேளை அவரது கைத்துப்பாக்கியம் எடுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் காடொன்றில் மறைந்திருந்ததாக கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் இன்று சோதனைகளை ஆரம்பித்துள்ளனர். 2 சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. தேர்தல் தினத்தில் இடம்பெற்ற வன்முறைகளை தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அவ்வாறு தேர்தல் வன்முறைகளில் ஈடுபட்டவர்கள் இருப்பார்களாயின் அவர்களின் தரங்களை கவனத்திற்கொள்ளாது நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பாதுகாப்பு தரப்புகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்களுக்கு நெருக்கடிகள் கொடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்த கருத்திற்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய விடயங்களை கவனத்திற்கொண்டு நீதிமன்றின் உத்தரவிற்கு அமைவாக சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைத்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் பாலித்த தெவரப்பெரும விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை வன்முறைகளை அனுமதிப்பது இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு அல்ல என்பதை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார். முல்லைத்தீவில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக்கின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான 10 சந்தேக நபர்களும் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களை ஆஜரித்து தலா 40,000 ரூபாய் சரீர பிணையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் விடுவிக்கப்பட்ட 10 சந்தேக நபர்களும் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் நீதவான் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளித்து கையொப்பமிட வேண்டும் எனவும் வழக்கு விசாரணையை மேற்கொண்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதுவரை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் 2 சந்தேக நபர்களை கைது செய்யுமாறும் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 4 தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்டதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய 10 சந்தேக நபர்கள் இன்று முற்பகல் கைது தொடர்பில் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் கருத்து வெளியிட்டார். இன்று சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு ஆஜர் செய்யப்பட்டு அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். எந்த சக்திமிக்க அதிகாரமிக்கவர்களாக இருந்தாலும் இந்த நாட்டில் சட்டத்துக்கு எதிராக ஏதாவது முன்னெடுக்கப்படும் என்றால் அது உடனடியாக முறியடிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இதற்கு பிறகு இந்த நாட்டில் யாரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும்.
அமைச்சராக இருக்கின்ற காலப்பகுதியில் தமிழர் பிரச்சினைக்கு எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காத பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தமிழர் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத்தருமாறு வலியுறுத்துவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. பாராளுமன்றத்தில் அண்மையில் அவர் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு பழுகாமத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு நடைமுறை சாத்திய வழியில் செல்வதற்கு 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பித்து நாடாளுமன்ற தெரிவு குழுவின் ஊடாக அதை மேலும் செழுமைப்படுத்தல், அடுத்தது நீண்ட காலமாகவும் புனர்வாழ்வு வழங்கப்பட்டும் சிறையில் வாடும் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்றும், பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்ட தனியாருக்கு சொந்தமான அனைத்து நிலங்களும் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும், முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூறிய கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் முதல் கூறிய கருத்தையும் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது அவர் கூறுகின்ற கருத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற போது சொல்லாத விடயங்களை அமைச்சர் இல்லாத போது இப்பொழுது கூறுகின்றார். என்ன என்றால், தமிழ் மக்களுக்கான வடகிழக்கு காணிகளை விட்டு தர வேண்டும், படை முகாம்களை குறைக்க வேண்டும், அவர்களுக்கான அந்த குடியேற்றங்களை தடுக்க வேண்டும், சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஏதோ இப்போதுதான் அவர் பிறந்து வளர்ந்து அரசியலுக்குள் வந்து ஒரு கருத்தை கூறுவது போன்ற ஒரு கன்னி உரை போன்று புகைகின்றார். நீங்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற போது உங்களால் மஹிந்த ராஜபக்சேக்கு கேட்டுக்கொண்டு அதை தடுங்கள் என்று சொல்ல முடியாத சுரணையற்ற அமைச்சராக இருந்து கொண்டு இப்பொழுது எதிர்கட்சியிலே வந்து கொண்டு நாங்கள் ஏற்கனவே பேசிய பேச்சை அவர் பேசுகின்றார். என்ன வேடிக்கை இது? அரசியல் என்றால் எல்லாம் கலைக்கலாம், அதை கலைப்பதெல்லாம் கேட்டுக் கொண்டு வைக்கலாம். இவ்வாறான கீழ்த்தரமான அரசியல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யாது. யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் டி. துவாரகேஸ்வரன் கருத்து தெரிவித்தார். இவ்வளவு காலமும் எதேச்சாரமான முறையிலே இந்த மண் வர்த்தகம் நடைபெற்றது. இந்த வர்த்தகத்தாலே அங்கே இருக்கின்ற அந்த கிராம பகுதி மக்களுக்கு மிக பாரதூரமான இடைஞ்சல், உயிர் அச்சுறுத்தல், 2 உயிர்கொலை கூட நடந்திருக்கின்றது. இது தொடரும் ஒரு அபாயமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கௌரவமான முறையிலே அந்த கிராம மக்களுடைய அந்த வளங்களை சூறையாடுகின்ற முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உடனடியாக கைவிட வேண்டும். அது தொடர்ந்தால் மிக பாரதூரமான நடவடிக்கைகளில் இறங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். தகுதியான ஒருவரை வடமாகாண மக்கள் தமது முதலமைச்சராக நியமித்ததை போன்று முஸ்லிம் சமூகத்தினரும் தகுதியான ஒருவரை தெரிவு செய்வதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தெரிவிக்கின்றது. மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது. கிழக்கு மாகாணசபை ஆட்சியமைத்து முஸ்லிம்களுடைய ஆதரவோடு ஆட்சியமைத்து முஸ்லிம் முதலமைச்சர் அங்கே பதவி வகித்து ஒரு 2.5 வருடம் கழிந்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் வெறுமனே ஒரு முஸ்லிம் என்பதற்காக ஒருவரை முதலமைச்சராக வைத்ததனால் நமக்கு கிடைத்த நன்மை என்ன என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்திருக்கிறோம். அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. கடந்த கால அந்த பாடத்தில் இருந்து நீங்கள் பாடம் படித்துக் கொள்ளுங்கள். வெறுமனே முஸ்லிம் என்பதற்காக மாத்திரம் முதலமைச்சர் பதவியை வைக்காதீர்கள். அது அந்த பதவிக்குரிய தரம் என்ன என்பதனை அவருடைய கடந்த கால நிர்வாக அனுபவம், அவருடைய முதிர்ச்சி, அவருடைய நேர்மை, அவருடைய நம்பகத்தன்மை, அவருடைய எல்லா இனங்களையும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய நீதியின் பார்வை என்ற எல்லா விஷயங்களையும் முன்னிறுத்திய ஒருவராக நீங்கள் அதை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லி வருகிறோம். வடமாகாணத்திலே தேர்தல் நடந்த போது அவர்கள் தரமான ஒருவரை தெரிவு செய்து அரசியலுக்கு கொண்டு வந்து முதலமைச்சராக்கி அந்த சபையினுடைய கௌரவத்தை, அந்த சபையினுடைய பெருமதியினை, அந்த சபையினுடைய மரியாதையை, அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிர்வாக பிரயோசனத்தை கூட்டியிருக்கிறார்கள். இதிலிருந்தாவது முஸ்லிம் சமூகம் பாடம் படிக்க வேண்டும். எப்படி தகுதியானவர்களை தகுதியான பதவிக்கு அமர்த்துவது? தலைவருக்கு காக்கா பிடித்தார்கள், தலைவருக்கு குடை பிடித்தார்கள், கட்சிக்கு போஸ்டர் ஒட்டினார்கள் என்பதெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கான தகுதியாக வர முடியாது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று கவனஈர்ப்பு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் போன உறவுகளை மீட்டுத் தருமாறும், அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறும், மன்னார் மனித புதைக்குழி விசாரணைகளை உரிய வகையில் மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தி மன்னார் நகரில் இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது.
7 வருஷமா இந்த மண்ணை காண இல்லை. 7 வருஷமா பழைய ஜனாதிபதிக்கு எல்லா அறிவித்தலையும் நாங்கள் கொடுத்தும் எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனம் கிடைக்க இல்லை. இப்போ புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார். எங்களோட கோரிக்கை முழுக்கையிலும் காணாமல் போன பிள்ளைகளை வெளியால் எங்களுக்கு காட்ட வேணும்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் கேட்டு நிற்கிறோம். தயவு செய்து எங்களோட பிள்ளைகளை கண்ணில் காட்டுங்க. இன்னும் எத்தனையோ முகாம்கள் வச்சிருக்கிறாங்க, காட்டாம இன்னும் எத்தனையோ இடங்களை பிள்ளைகளை மறைச்சி வச்சிருக்கிறாங்க. இதேவேளை மட்டக்களப்பு காந்தி பூங்கா சதுக்கத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்க 3 வருட காலமாக எங்களுக்குரிய தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இப்பொழுது புதிய அரசாங்கம் ஒன்று உருவாயிருக்கிறது. அதனால் எங்களுக்குரிய நியாயமான தீர்வு கிடைக்கப்பெறும் என்று எங்கள் பட்டதாரி சார்பாக நாங்கள் நம்புகின்றோம். அதற்கான உடனடி தீர்வாக எங்களுக்கு நியமனம் வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து எமது ஜனாதிபதியும் கௌரவ பிரதமர் அவர்கள், பொது நிர்வாக அமைச்சர் அவர்கள் எமது பிரச்சனையில் தலையிட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே அந்த சுற்று நிருபத்துக்கு உட்பட்ட பட்டதாரிகளோடு சேர்த்து 2012, 13, 2014 ஆகிய சுமார் 800 பட்டதாரி வரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிறார்கள். எனவே உடனடியாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். தலையிட்டு எமக்கு இந்த பட்டதாரிகளுடைய பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும். அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்துக்குள் தங்களை உள்வாங்கி உடனடியாக நியமனம் வழங்குமாறு இதன்போது வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்தனர். மட்டக்களப்பு சித்தாண்டி 3 கிராம சேவகர் பிரிவில் உள்ள சந்தனமடு ஆற்றில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சுற்றுப்புறச் சூழல் தரிசு நில மாதலை தடுக்குமாறு கோரி மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக சட்ட ரீதியாக பணிக்கப்பட்ட முறைகளை மீறி இந்த ஆற்றில் கனரக வாகனங்கள் மற்றும் அகழ்வு இயந்திரங்களை பயன்படுத்தி சிலர் மணல் அகழ்வில் ஈடுபடுவதாக உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தவர்கள் கூறுகின்றனர். ஒரு மண் அகழ்றதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அதுகளையும் தாண்டி வயல் நிலம், ரோட்டு, அடுத்தது ஒரு ஆத்துல இருக்கு. அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற வனவளங்கள், எத்தனையோ வனவளங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது. இதுக்குரிய இன்ஜினியர் மாதிரி என்னதான் செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு. குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட ஆழம், குறிப்பிட்ட அகலத்துக்கு தான் மண்ணகல வேணும். விவசாயம் செய்த வயல்கள் முற்றாக பாதிக்கப்பட்டு போயிட்டு, மற்றது ஊரில் வந்தென்னு கேட்டா அநேகமாக எங்கட காலத்திலிருந்து 57ஆம் ஆண்டு பெருவெள்ளம் வந்து இப்படியான தண்ணி வரல. ஆனால் இந்த மண்ணகழ்வால தான் இந்த ஊரு இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம். மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியில் மணல் அகழ்வு இடம்பெறுகின்ற விதம் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. ஆஸ்திரேலியாவின் உத்தியோகபூர்வ தேசிய தினம் என்றாகும். நியூ சவுத் வேல்ஸின் ஜாக்சன் துறைமுகத்திற்கு பிரித்தானிய கப்பல்கள் 1788ஆம் ஆண்டு முதலில் வந்திறங்கிய தினமாகவும் இது கருதப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் மாறுபட்ட சமூகங்கள் மற்றும் நாட்டின் பல்வகைமையை பறைசாற்றும் வகையில் இன்று ஆஸ்திரேலியாவில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஆஸ்திரேலியாவின் வரலாற்றை எடுத்தியம்பும் குடும்ப நிகழ்வுகள், விருது நிகழ்வுகள், ஆஸ்திரேலிய சமூகத்திற்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்படும் குடியேற்றவாசிகளின் பிரஜா உரிமையை வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த தினத்தில் ஆஸ்திரேலிய வருடாந்த விருதுகளுக்கு தெரிவானவர்கள் அறிவிக்கப்படுவதுடன் ஆஸ்திரேலிய ஆளுநர் மற்றும் பிரதமரின் விசேட உரைகளும் இடம்பெறும். ஆஸ்திரேலியாவின் தேசிய தினம் மக்களின் பங்களிப்புடன் வருடாந்தம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதேவேளை ஆஸ்திரேலியாவின் தேசிய தினம் கொண்டாடப்படும் நிலையில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் வர்த்தக ஆணைக்குழுவினால் கையாளப்படும் ஆஸ்திரேலியாவின் இணையதளத்தில் உலகெங்கிலும் சமுதாய மாற்றத்திற்காக செயற்படும் 19 எதிர்கால தலைவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வடிவமைப்பு, ஊடகம் உள்ளிட்ட பல துறைகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த தெரிவுகள் இடம்பெற்றுள்ளன. 15 ஆஸ்திரேலியர்களுடன் ஆஸ்திரேலியா தவிர்ந்த ஏனைய நாடுகளின் 4 இடம்பெற்றுள்ளதுடன் சக்தி ஃபெமின் அலைவரிசை பிரதானி பாலேந்திரன் காண்டிபன் அவர்களில் ஒருவராவார். ஊடகத்துறை மனிதர் என்ற பிரிவின் கீழ் உலகின் முதற்தர போட்டி நிகழ்ச்சியான ஹூ வாண்ட்ஸ் டு பி எ மில்லியனியர் நிகழ்ச்சியின் இலங்கை வடிவமான மகா லட்சாதிபதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் காண்டிபன் இடம் பிடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு விரிவுரையாளரான காண்டிபன் பல்கலைக்கழகத்தின் பாட விதான ஆலோசனை குழுவிலும் அங்கம் வகிக்கின்றார். வர்த்தக நிர்வாகத்திற்கான 2014ஆம் ஆண்டின் ஆஸ்திரேலிய அரசின் வர்த்தக ஆணைக்குழுவின் சிறப்பு விருதினையும் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா பல்கலைக்கழகத்தின் இளம் சாதனையாளருக்கான விருதினையும் கடந்த ஆண்டில் பாலேந்திரன் காண்டிபன் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு போக்குவரத்து பிரதி அமைச்சர் MS தௌஃபிக்கை வரவேற்கும் நிகழ்வு திருகோணமலை கிண்ணியா பகுதியில் நேற்று இடம்பெற்றது.
உள்நாட்டு போக்குவரத்து பிரதி அமைச்சர் MS தௌஃபிக்கை வரவேற்கும் முகமாக கிண்ணியா பகுதி மக்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஊர்வலமும் வாகன பேரணியும் இதன் போது முன்னெடுக்கப்பட்டது. நானும் இன்று ஒரு பிரதி அமைச்சராக உங்கள் முன் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், நானும் ஒரு மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்தவன். கரையோரத்தில் இருக்கின்ற அனைவரும் நான் இருக்கின்ற கூடுதலாக 190% மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதற்கு உங்களுடைய அந்த தொழிலை செய்வதற்கான அந்த முழு முயற்சியையும் எடுப்பேன் என்று கூறிக்கொள்வதோடு, என்னுடைய அமைச்சினூடாக அந்த போக்குவரத்து வசதியை மேம்படுத்துவது, அதே போன்று பஸ் டிப்போக்களை தரம் உயர்த்துவது, அதே போன்று அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, இப்படியான வேலை திட்டங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுக்க இருக்கின்றேன். சகல துறையிலும் இருக்கின்ற வசதிகளை ஏற்படுத்துவதற்கு இருக்கின்ற அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு கீழ் பல முயற்சியை எடுப்பேன். வெள்ளவத்தை தொடர்மாடி குடியிருப்பின் மின் உயர்த்தியில் தனியாக பயணம் செய்த சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் பதிவாகியிருந்தது. இந்த விடயம் குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று அந்த சொகுசு வீட்டு தொகுதிக்கு சென்றனர். வெள்ளவத்தை தொடர்மாடி வீட்டு தொகுதியில் உயிரிழந்த சிறுமியின் மாமா மற்றும் மாமி ஆகியோரை வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் இந்த வீட்டு தொகுதியில் 11வது மாடியில் வாழ்ந்து வருகின்றனர். உயிரிழந்த 4 வயதான சிறுமி உள்ளிட்ட அவரது உறவினர்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்னரே இங்கு வருகை தந்துள்ளனர். தமது வீட்டிலிருந்து பூங்காவிற்கு தனது சகோதரியுடன் குறித்த சிறுமி செல்லும் விதமே இது. இந்த காணொளி மதியம் 12 மணிக்கு பதிவாகியுள்ளது. இவர்களுடன் அவரது தாயும் இருக்கின்றமை இந்த காணொளியின் ஊடாக உறுதி செய்யப்படுகிறது. குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக குறித்த 2 சிறுமிகளும் மின் உயர்த்தியில் தனியாக செல்கின்றார்கள். குறித்த சிறுமியின் தாய் தனது மற்றைய சிசுவுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தமையினாலேயே இந்த 2 சிறுமிகளும் தனியாக சென்றுள்ளனர். இந்த நிலையில் 11வது மாடிக்கு சென்ற இருவரும் மின் உயர்த்தியில் தனது தங்கையை நிற்குமாறு கூறிவிட்டு மூத்த சகோதரி வெளியில் சென்றுள்ளார். இந்த இடத்திலிருந்தே அனைத்து மாற்றங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த மின் உயர்த்தி மேல் மாடிக்கோ அல்லது வேறொரு மாடிக்கு சென்றிருக்க கூடும் என அனுமானிக்கப்படுகிறது. She is 3.5 feet and the balcony is around 4 feet. அவர் 3.5 அடி உயரமாகும். பெல்கனி 4 அடி உயரமாகும். மதில் ஒன்றும் உள்ளது. அந்த மதிலில் ஏறுவது சிரமமாகும். அதிலில் ஏறியிருப்பாரெனின் அந்த மதில் வெள்ளை நிறம். அவ்வாறு என்றால் அந்த மதிலில் பாதணியின் அடையாளம் இருக்கக்கூடும். இந்த விடயம் உண்மையிலேயே சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. எவ்வாறாயினும் மாடியிலிருந்து பூங்காவில் வீழ்ந்திருந்த சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த சிறுமியின் பிரேத பரிசோதனைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் நேற்று ஜனாசா நல்லடக்கம் இடம்பெற்றது. அந்த சிறுமியின் முகத்தில் இரத்த கசிவு இருந்தது. இடது கை உடைந்திருந்தது. உயரத்திலிருந்து வீழ்ந்தமையினால் உடலுக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் குறிப்பிட்டேன். இந்த சிறுமியின் உயிரிழப்பு இவ்வாறு தான் இடம்பெற்றிருக்க கூடும் என அனுமானிக்கப்படுகின்ற போதிலும் இதனூடாக 2 விடயங்கள் புலப்படுகின்றன. இந்த சிறுமி குறித்து பெற்றோர் இதற்கும் மேல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்பது முதலாவது விடயம். 10 நிமிடங்களுக்குள் இவ்வாறான சம்பவம் ஒன்று நேர்ந்தது எவ்வாறு என்பது 2வது கேள்வியாகும். மழைக்கு மத்தியிலும் இந்தியாவின் 66வது குடியரசு தின நிகழ்வுகள் செங்கோட்டையில் சிறப்பாக நடைபெற்றன. அமெரிக்க ஜனாதிபதி பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட இந்தியாவின் 66வது குடியரசு தினத்தில் பல்லாயிரக்கணக்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் பங்களிப்புடன் ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. தேசத்துக்காக தமது உயிரை தியாகம் செய்த படை வீரர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். டெல்லி இந்தியா கேட்டில் உள்ள அமர் ஜவான் ஜோதியில் பிரதமர் நரேந்திர மோடி தமது மரியாதையை செலுத்தினார். இந்திய ராணுவத்தில் பெண்களின் பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் 63 பெண்கள் படைப்பிரிவு உட்பட 244 படைகள் அணிவகுப்பில் கலந்து கொண்டன. வர்ணமயமான இந்த அணிவகுப்பினை மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தமது நாட்டு ராணுவ பலத்தை பறைசாற்றும் வகையில் இன்றைய குடியரசு தின நிகழ்வு இடம்பெற்றமை விசேட அம்சமாகும். 21 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டதன் பின்னர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியினால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது.
பிரதம அதிதியாக கலந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுக்கும் முதற் பெண்மணி மிச்சல் ஒபாமாவுக்கும் மிக சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் இந்தியாவின் ஏனைய மாநிலங்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையிலான நிகழ்வுகள் பல இன்றைய குடியரசு தின நிகழ்வினை அலங்கரித்தன. இந்த நிகழ்வுகள் இந்தியாவின் தனித்துவத்தை எடுத்தியம்பும் வகையில் அமைந்திருந்தன. இன்றைய குடியரசு தின நிகழ்வின் போது பல பில்லியன் கணக்கான அணுத்திட்டங்களை அறிவித்த இரு நாட்டு தலைவர்களும் பாதுகாப்பு உள்ளிட்ட மேலும் பல விடயங்களிலும் அமெரிக்க மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நிரந்தர உறவினை பேண வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.